நிறைய பேர் சொல்லுவாங்க மோட்டிவேஷன்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காதுன்னு. ஆமாம், ஷவர் எடுத்தால் கூட அதை டெய்லி எடுக்கணும்ல. அது மாதிரி தான் மோட்டிவேஷனும். சில நாள் பயங்கர எனர்ஜியாக இருக்கும், சில நாள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஆனால் நமக்கு மூடி இல்லைன்னு எதையும் பெய்யாமல் இருந்தால் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியாது. சரி, இந்த மோட்டிவேஷனை எப்படி தான் வர வைக்கிது? நல்ல விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக முடியும். மோட்டிவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னா, முதல்ல நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். யாரையாவது ஓடுறதை பார்ப்போம், உடனே நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும்னு தோணும். உடனே ஜிம்முக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம். ஆனால் கொஞ்ச நாளில் அந்த ஸ்பாட் போயிடும், வேலை அது இதுன்னு வந்துடும், அப்புறம் ஜிம் போகிறதே நின்றுடும். இது உங்களுக்கும் நடந்திருக்கா? உண்மையை சொல்லணும்னா, மோட்டிவேஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. இன்ஸ்பிரேஷன் மூலமாகவோ இல்லை சும்மா ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது மூலமாகவோ அதை உருவாக்குங்க. முதல்ல உங்களுக்கு எது பெரிய காரணம்னு கண்டுபிடிங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்கிறது ரொம்ப பொதுவான விஷயம். ஆனால் ஒரு மாரத்தான் ஓடணும், உங்கள் பசங்களோட விளையாடணும், இல்லை உங்கள் ப்ரீ டயாபெட்டிஸை சரி பண்ணணும்னு ஒரு தெளிவான காரணம் இருந்தால் அது உங்களை முன்னாடி தள்ளும். அடுத்தது, சும்மா ஏதாவது ஒன்றா ஆரம்பிங்க. உங்கள் டேபிளில் உட்காந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டா ஒரு பெரிய கல்லை தள்ளிவிட்ட மாதிரி ரொம்ப ஈஸி ஆகிடும். சிம்பிளான ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஆஞ்சிலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். சாய்ந்து 4 3 1 2 1 அதை உடனே ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா ஒரு ஹாப்பிட்டாக மாற்றுங்க. டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு ஜிம்முக்கு போகிறதுன்னு வீட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. கொஞ்ச நாளில் அது உங்கள் நார்மல் ரொட்டீன் ஆகிடும். அதனால் எப்போ எனர்ஜி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காமல் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மூலமாகவோ இல்லை நீங்கள் எதுக்காக ஆரம்பிச்சிங்கன்னு யோசிக்கிறது மூலமாகவோ உங்கள் மோட்டிவேஷனை நீங்களே உருவாக்குங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மோட்டிவேஷன் போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்மளை தொடர்ந்து முன்னாடி கொண்டு போகிற மாதிரி சிஸ்டம்ஸை உருவாக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறையா டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். பாய்.